எல்லா ஆண்களும் கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுங்களேன். எல்லா ஆண்களும், சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, எல்லா ஆம்பளைங்களும், பையங்கள்லாம் எந்திரிக்கணும். எல்லாருமே. மார்ச் 8 இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன நாள்? சுதந்திர தினமா? மகளிர் தினம். எல்லா ஆண்களும், பெண்கள் கை தட்டக்கூடாது. எல்லா பெண்களும் நம்முடைய தாயாக, தங்கையாக, அக்காவாக, நம் அன்பு மகளாக, இந்த உலகத்தை அழகு செய்கிறவர்களாக, குடும்பத்தை அழகு செய்து பேணுகிறவர்களாக, ஆண்டவர் இயேசு உலகில் வருவதற்கு காரணமாக இருந்த அன்னை மரியாள் தொட்டு எல்லா பெண்களும் அன்னை மரியாளை போன்று வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். பெண் என்பவள் சக்தி. அது நமக்கு வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ பெண்களுக்கு உரிய மரியாதை, எப்படி கடவுளை தெரிந்தும் கடவுளுக்குரிய ஆராதனை செலுத்தாமல் வாழ்கிறோமோ அதுபோல பெண்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை அடிமைப்படுத்தவும், அவர்களுடைய தரத்திற்கும், அவர்களை எப்படி கடவுள் ஆதாமுக்கு இணையாக படைத்தார், சமமாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த சமத்துவ சமுதாயம் விரைவாக உருவாக்கி கொண்டு வந்தாலும் இன்னும் அந்த கடனில்கள் இருப்பதனால் நாம் அனைவரும் நம்முடைய வீட்டு பெண்களை, நாட்டு பெண்களை, எல்லா பெண்களையும் மனமாற உளமாற வாழ்த்த கரவோசம் எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவார். எல்லா ஆண்களும் சேர்ந்து சொல்லுங்க, மகளிர் தின வாழ்த்துக்கள். உட்காருங்க. என்னைக்காவது வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்கார அம்மா, உங்கள் பொண்ணு, இவங்களையெல்லாம் நல்ல வார்த்தைகளால் வாழ்த்துங்கள், பாராட்டுங்க. உங்கள் அம்மாவும் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்கிற உங்கள் மனைவியும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறவர்கள். அந்த அன்பை காட்ட தான் உங்களை எரிஞ்சு விழுவாங்க, திட்டுவாங்க. நீங்கள் இன்னும் நல்லாகணும், வைரத்தை தீட்ட தீட்டத்தானே ஜொலிக்கும். என் கணவனை என்னால் மாற்ற முடியும் என்று நம்பிக்கையாளர்கள் அவர்கள். என் கணவன் சரியாகிவிட்டால் குடும்பம் சரியாகிவிடும், இணைந்து நாங்கள் இழுத்தால் எங்களுடைய குடும்பம் என்ற வண்டியை ஒன்றாக இழுக்க முடியும் என்று உணர்ந்தவர்கள். அதனால தான் எவ்வளவு அவநம்பிக்கை ஏற்பட்டாலும் ஆண்கள் ஈஸியாக மனசை விட்டுருவாங்க. என்ன தப்போ, எவ்வளோ உழைச்சனாலும் ஒன்றும் மிஞ்சுறதில்லை. இப்படி ஆண்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய உழைப்புக்கு பின்பு அவர்கள் விரக்தியில் இருப்பார்கள், களைப்பில் இருப்பார்கள், சோர்வில் இருப்பார்கள். ஆனால் மனைவி என்பவள் அந்த சோர்வோடு இருக்கிற கணவனை உங்களால் முடியும், ஆண்டவர் வழிவிடுவார், நாம் பார்ப்போம், முயற்சிப்போம், நம்மால் முடியும், நம் பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்று ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவள். அதனால தான் எல்லா பெண்களும், இந்து சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா பெண்களும் ஆதி பராசக்திகள், எல்லா சக்தியும் படைத்த குடும்பத்தை காக்கிறவர்கள். நம்ம எல்லா பெண்களும் இறைவனுடைய அருள் பெற்ற அன்னை மரியாள்கள் என்று நாம் அவர்களை பாராட்டுவோம், அவர்களை வாழ்த்துவோம். இன்னைக்கெல்லாம் பெண் விடுதலைங்கிறதுக்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண் விடுதலைன்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு நிகரான கூலி. நமக்கெல்லாம் தெரியும், முதல்ல விண்வெளிக்கு போனவங்க அதெல்லாம் ஒரு சிலர் தெரியும்ல. ஆனால் நிறைய பேர் பெண்கள் இன்று சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்து நம்முடைய இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்ப போகிற அந்த விண்வெளி டீமில் தலைவராக இருக்க போகிறவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண். அந்த குழுவில் இடம்பெற போகிறவர் வளர்மதிங்கிற நம்ம அரியலூரை சேர்ந்த ஒரு பெண். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாவின் போற்றப்படுகின்ற விஞ்ஞானிகளில் ஒருவராக 21 வயசுல அந்த பொண்ணு நிற்கிறார். அவங்களுக்கெல்லாம் விடுதலை இல்லைன்னா, உரிமை கொடுக்கலன்னா இவ்வளோ வந்திருப்பாங்களா? ஆகவே பெண்களுக்கு கொடுத்து பாருங்கள், வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், பெண்கள் சாதிப்பார்கள், உங்களையும் சாதிக்க வைப்பார்கள். அதனால தான் அந்த பெண்கள் மட்டும்தான் நம்மளை நச்சு நச்சுன்னு சொல்லுவாங்க. நொச்சு நொச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காத, ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மறந்துடவே கூடாது. எந்திரிச்சோன்னு சொல்லுவாங்க, வந்தோன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து போயிருப்பீங்க வாங்கத்துக்கு ஞாபகப்படுத்துவாங்க, கூப்பிட்டு மறந்துட்டு வந்துடாதீங்க. நீங்கள் கோபம் தான் வரும் உங்களுக்கு. இப்போ தானே சொன்னேன், விட மாட்டியா?
ஆனால் அவர்கள் அந்த வெற்றியை அடைகிற வரை விடாப்பிடியாக விசுவாசம் கொண்டிருக்கிறவர்கள், எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். பெண்களை கரம் எடுத்து கும்பிடுவோம். அந்த பெண் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம். என் அம்மாவாக, அக்காக்களாக, தங்கைகளாக, பிள்ளைகளாக இருக்கிற பெண்கள் என்றும் சமுதாயத்தில் போற்றப்பட்டால் இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறும். பெண்கள் தின வாழ்த்துக்கள். நம்ம கதைக்கு வருவோம். 3வது வாரம், 2 வாரம் முடிச்சிட்டோம். 15 நாள் தவக்காலத்தில் போயிருச்சு. தவக்காலம் தொடங்கி இன்னைக்கு 18வது நாள். ஆனால் 3 ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா 15 நாள் போயிருச்சு. இன்னும் 25 நாள் இருக்கு. இப்போவாவது இனிமேலுக்காவது கொஞ்சமாச்சும் மனம் வருந்தி மனம் மாறி தவக்காலத்தில் இருக்கிற எண்ணத்தை மனசுல பதிச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம பாட்டு பாடுவோம்ல, இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரிடம் திரும்பி வருவேன். போதும். எதுக்கு போதும்? enough is enough. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க enough is enough. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும்னா போதும் தானே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு, நாளை முதல் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. enough is enough. கோயிலுக்கு வராத கழுதைகள். ஏன் அப்படி சொல்றேன்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதனால கோயிலுக்கு வராத கழுதைகள் இனிமேலாவது போதும். கோயிலுக்கு வராமல் இருந்தது போதும். கெட்ட வார்த்தை பேசின ஆட்கள் போதும். இனிமேல் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படி எல்லாத்துலயுமே ஒரு முடிவெடுங்க. இனிமேல் தீமைகளுக்கெல்லாம் போதும் என்று முற்றுப்புள்ளி வையுங்கள். நன்மைகளை எல்லாம் தொடருங்கள். நன்மைகள் தொடர தொடர தீமைகள் குறையும். தீமைகள் தொடரும் போது நன்மைகள் குறைஞ்சிரும். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் அதிகமா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுறேன், ரட்கர் பர்க்மன் என்கிறவர் ஹியூமனிட்டி இஸ் a hopeful history ன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஹியூமனிட்டி இஸ் a hopeful history. அதுல ஒரு கதை சொன்னார். தாத்தா சொன்னார்னு சொன்னேன்ல, அந்த தாத்தா ஒரு கதை சொன்னாராம். டே பேராண்டி, நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனா நமக்குள்ள நல்ல மிருகமும் கெட்ட மிருகமும் இருக்குடா அப்படின்னாராம். நம்மக்கிட்ட ஒயில்டு பீஸ்ட், மைல்டு பீஸ்ட். ஒயில்டுனா காட்டு மிருகம், மைல்டுனா வீட்டு மிருகங்கள். அதெல்லாம் மென்மையா இருக்கும், வளர்க்கலாம், கொஞ்சலாம். புலி கரடிக்கிட்ட போய் கொஞ்சம் முடியுமா? கொஞ்சினா அப்புறம் ஒன்றும் இருக்காது. அப்ப நமக்குள்ளேயே இந்த காட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் இருக்கிறது, நமக்குள்ளேயே நல்ல மிருகங்கள் இருக்கிறது அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். அப்படியா தாத்தா? எனக்குள்ளேயுமா உங்களுக்குள்ளேயுமா? நமக்குள்ள இத்தனை மிருகம் இருக்கா? அப்ப நல்ல மிருகமும் கெட்ட மிருகமும் இருந்தா தாத்தா, அந்த நல்ல மிருகத்துக்கும் கெட்ட மிருகத்துக்கும் சண்டை வரும்ல தாத்தா. அப்படி சண்டை வந்தா எந்த மிருகம் சாத்தா ஜெயிக்கும் அப்படின்னாராம். If there is a fight, if there is happen to be a fight between the wild beast and the mild beast, who will win அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே தாத்தா சிம்பிளா சொல்லிட்டாராம், நீ எந்த மிருகத்துக்கு அதிகமா சோறு போடுறியோ அந்த மிருகம் தாண்டா ஜெயிக்கும். நீ எந்த மிருகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதுதான் ஜெயிக்கும். நீ ஒரு மிருகத்துக்கு சோறே போடலைன்னா அது சொங்கி ஐஸ் செத்து போயிடும். அப்ப ஈஸியா தின்று கொளுத்த பன்றி போல இருக்கிற மிருகங்கள் ஈஸியா மற்ற நல்ல மிருகங்களை அடிச்சிடறாங்க. இந்த ஒயில்டு பீஸ்ட்ங்கிறது கெட்ட குணங்கள், மைல்டு பீஸ்ட்ங்கிறது நல்ல குணங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த குணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதை அடிக்கடி பின்பற்றீங்களோ, பூசைக்கு 8 மணிக்கு போகணும்னா மெதுவா போய்க்கலான்னு 2 பேரை பார்த்துட்டு போன அட்டன் பண்ணிட்டு 9 மணிக்கு பூசைக்கு வந்தீங்கன்னா அப்படிதான் வருவீங்க. அடுத்த வாரமும் 9 மணிக்கு தான் வருவீங்க, 8:30க்கு வரமாட்டீங்க. ஏன்னா நீங்க பழகல, நம்ம பழகல. அதுதான் எனக்கு முக்கியம். 8 மணி பிதாசுதன் ஆசீர்வாதத்தோட தான் நான் தொடங்குவேன். 9 மணிக்கு வந்துட்டு 9:30 மணிக்கு சாமியார் பூஜை முடிக்கலன்னா திட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால நம்ம முடிவெடுக்கணும். இனிமேலுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை முழு திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் அதெல்லாம் சொல்லுங்களேன் பாப்பான். என்ன பூசை? சத்தமா யாராவது பாதி பூசைக்கு வந்தவங்களாம் நறுக்குன்னு கொட்டிக்கங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும்
முழு பூசை. இங்க பிதாசன் போட்டுட்டு கடைசியா சென்று வாருங்கள்ங்கிற வரைக்கும் நிதானமா ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப இந்த 3வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல மிருகங்களுக்கு ஆன்மீக உணவை கொடுப்போம், அவர்களுக்கு நேரத்தை கொடுப்போம். அப்ப நல்ல உணவுங்கிறது என்ன? இறைவார்த்தையை வாசிங்க, ஜெபிங்க. தவ காலத்திலேயாவது கடவுளுக்கு காசுக்கு கொடுக்கிற நேரத்தை விட கடவுளுக்கு ஒதுக்குங்க. கடவுள் அந்த காசை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். அதுக்கு உழைப்பதற்கான ஆரோக்கியத்தை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அப்ப வாரம் நமக்கு சோதனைகளை பற்றி பார்த்தோம். ஒரு தவ காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த ரொட்டேஷன். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே மறவாதே மனமாறு. இப்படிதான் தவ காலத்தை தொடங்கணும். முதல் வாரத்தில் நீ நல்லவனா வாழ முயற்சி செய்யும் சொல்லி தொடங்கின. இதுவே தகுந்த காலம், இதுவே சிறந்த காலம், இதுவே ஏற்ற காலம். ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு, அழுது புலம்பிக் கொண்டு ஆண்டவரிடம் வருவதற்கு ஏற்ற காலம். அப்ப அழுது புலம்பிக் கொண்டு எதுக்கு வரணும்? நம்ம பாவங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, கடவுளை மறந்ததை, கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதை எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றீங்க. அப்படி முயற்சி எடுக்கும் போது யாரு வந்து நிற்பா முன்னாடி? இது வரைக்கும் என் பிள்ளையா இருந்த இப்ப என்ன கடவுளுடைய பிள்ளையா மாற போறியா? நான் விடுவேனா உன்னைய? உங்க வீட்டுக்காரனையே உங்களுக்கு எதிரியா மாத்துவார் சாத்தான். உங்க பிள்ளைகளையும் உங்களுக்கு எதிரியா மாத்துவான், உங்க மனைவியே உங்களுக்கு எதிரியா மாத்துவான். சோதனை வெளியிருந்து வராது, வீட்டுக்குள்ளேயே வரும். ஆண்டவர் சொன்னாரு, உங்களை உங்கள் வீட்டார்களே கொல்ல தேடுவார்கள், உங்களை கையளிப்பார்கள், உங்களை காட்டி கொடுப்பார்கள், என் பெயரின் பொருட்டு நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். இப்படி எல்லாம் நிறைய சோதனை வரும் அப்படின்னு திருச்சபை முதல் வாரத்திலேயே எச்சரிச்சிருச்சு. இயேசுவுக்கே சோதனை வந்துச்சு. அவர் 40 நாள் தியானம் இருந்து தவம் இருந்து நம்மை மீட்க, பாடுகளை ஏற்க பாலைவனத்துக்குள்ள போன உடனே நற்செய்தி போதிக்கிறதுக்கு முன்னாடியே சாத்தான் வந்து நின்ட்டான். நீ கடவுளுடைய மகன் தானே, உனக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் இருக்கு, நீ எதுக்கு 40 நாள் பட்டினி கிடக்கிற? உன்னால எல்லாம் முடியும்ல. அப்ப இதெல்லாம் அகங்காரத்தோடு வாழ்கிற நமக்கெல்லாம் நீ எதுக்கு போய் அவனுக்கு தாழ்ந்து போற? உனக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், 10 பேர் உன்னை ஐயான்னு சொல்லணும். நீ போய் அவங்களுக்கெல்லாம், ஏழைகள் இல்லாதவர்கள், அவங்களுக்கெல்லாம், கோயிலுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய. சாத்தான் சோதிப்பான். உனக்கு எவ்வளவோ இருக்கிறது, நீ நல்ல இன்னொரு கார் வாங்கு, இன்னொரு வீடு கட்டு, இதெல்லாம் சாத்தான் உனக்கு சொல்லுவான். அதெல்லாம் நீ உழைக்கிற இல்லை, நீ சம்பாரிச்ச, நீ அனுபவிக்க வேண்டியதானே. கடவுளை பார்த்து அப்படித்தான் சாத்தான் சொன்னான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. 40 நாள் பசியா இருக்கிறே, நீ கடவுளுடைய மகன் தானா? எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்களா? உனக்கு இந்த நிலைமை தேவையா? அந்த சோதனை அவருக்கு கல்வாரியில, நீ கடவுளுடைய மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. இப்படி 3 சோதனை வந்துச்சு. ஒன்னு, முதல் சோதனை தன்னுடைய உடல் இச்சைகள், உடல் பசி, உடல் சார்ந்த சோதனைகள். இப்படி உடல் சார்ந்த சோதனைகளில் அவர் உடல் சார்ந்தவை மட்டுமல்ல, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஒரு ஜார் வயிறு மட்டுமல்ல. ஒரு திருப்பயணத்துக்கு போகணும்னா எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த இருக்குது, இந்த இருக்குன்னு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது. எப்படி போகலாம்? சேர்ந்து போய் இறைவனை அடைவோம். இறைவனிடமிருந்து தான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிருபை வரணும். பேச்சே இருக்கக்கூடாது, அதுல விளக்கு தேடக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்துல எக்ஸப்ஷன் கேட்கவே கூடாது, எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும் எந்த விதமான விதிவிலக்கையும் தேடாதீர்கள். அப்படி நாம வாழணும். அப்படின்னு தான் முதல்ல உடல் சார்ந்த, அடுத்தது 2வது உலக சொத்துகள் சார்ந்த, உலகத்தின் மாயைகள். இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு தர்றேன்னு சொன்னா. 3வது கடவுளை விட்டுட்டு என்னை பணிந்தால், இல்ல மேலிருந்து நீ கீழே குதிச்சால், அப்ப பாத்தீங்கன்னா அந்த உலக சொத்தை எல்லாம் தர்றேன், நீ என்னை வணங்குன்றது கடவுளுக்கு எதிரான சோதனை, ஆன்மாவுக்கு எதிரான சோதனை. மேலிருந்து கீழே குதியும், எல்லாரும் உம்மை புகழ்வார்கள் என்று சொன்னது உலகத்தின் பெருமைக்கான சோதனை. இதுதான் அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே வரும். நாங்கிற அகங்காரத்தோடு வாழ்றவங்களுக்கெல்லாம் வரும்னு சொல்லி நம்மளை எப்படியெல்லாம் சோதனைகளிலே வெற்றி பெற இறைவார்த்தையையும் தூய ஆவியையும் தேட வேண்டும் என்று முதல் வாரம் சொன்னது. கடந்த வாரம் ஆண்டவர் தோற்ற மாற்ற நிகழ்வு, உருமாற்ற நிகழ்வை பார்த்தோம். அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் உலக போக்கின்படி வாழாத பிள்ளைகள். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட ராயப்பர், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கூட பதவிக்காக அலைந்த யோவான், யாக்கோப்பு, இவங்க எல்லாருக்கும் என் பின்னாடி வந்தீங்கன்னா மோட்சம் போவீங்க, இல்லைன்னா மோசம் போயிருவீங்கடான்னு சொன்ன உடனே, ஆண்டவரே நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. போன வாரமே நீங்க முடிவு பண்ணியிருக்கணும்,
இனிமேலுக்கு கோயிலில் இருக்கிறது தான் நல்லது. வீட்டில் இருக்கிறது பாவம், ரோட்டுக்கரையில் நிற்கிறது பாவம், வெட்டி நியாயம் பேசுறது பாவம். அந்த நேரத்தில் நற்கருணை ஆலயத்துக்கு போவோம். உட்காந்துருக்கும் போது கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் கையில் பைபிள் எடுத்துகிட்டு போவோம். அந்த பையில சும்மா இருக்கும்போது, இப்போ தவக்காலத்தில் இருக்கிறேன், வெட்டி நியாயம் பேசுறதுன்னா எந்திரிச்சு போய் இங்கேருந்து இங்கே உட்காராத, நான் பைபிள் படிக்க போறேன்னு சொல்லுங்க. நம்மை கிறிஸ்தவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்படி எல்லாம் உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த உருமாற்றம், மனமாற்றம். நான் இனிமேல், யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். அந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டியது கடந்த வாரம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வாரத்தில் நமக்கு சிந்திக்கக்கூடிய பொருள் தண்ணீர். இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாலைவனத்தில் குடிக்க தண்ணீர் இல்லைன்னு மக்கள்லாம் குறைபட்டு கொண்டார்கள். கடவுளுக்கு எதிராக பேசினார், மோசனுக்கு எதிராக திட்டுனாங்க. நாங்கள் வாடகை எகிப்தில் இருந்தோம்டா, எங்களை வர சொல்லி பாலைவனத்தில் கொண்டாந்து போட்டு அன்றாடம் கடவுள் கொடுக்குற இந்த மண்ணாவை தின்னுட்டு, அதான் எவ்வளவு வந்தாலும் பட்னி கிடக்கிறவனுக்கு சோறு கிடைச்சோடனே அப்புறம் பிரியாணி கேட்பானா. நீங்கள் வீட்டுக்கு பிச்சைக்காரன் சில பேர் வருவேன், நீங்கள் இருக்கிறத கொண்டே கொடுப்பீங்க, வேற ஒன்றும் இல்லையாம்மா, சூடாக எதுவும் இல்லையான, நெருப்பு இருக்கு கொண்டு வரவான்னு கேட்கணும். அதாவது கிடைத்ததற்கு நன்றி சொல்வதற்கு முன்பாகவே இன்னொன்றை தேடுகின்ற மனநிலை மனிதனுடைய மனநிலை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள். கடவுளுக்கு கோபம் வந்தது. ஆனால் யார் ஜெபம் பண்ணா? மோயிசன். உன் மக்கள் தாகத்தால் தவிக்கிறார்களே, உன் மக்கள் தாகத்தால் தவிக்கிறார்கள், அவர்கள் செத்து போனால் என்ன ஆகுது? உன் பிள்ளைகள் இல்லையா? அப்ப கடவுளுடைய பிரதிநிதிகள் ஜெபிக்கும் போது, ஒரு குருவானவர் நற்கருணை ஆலயத்தில் போய் என் பங்கு மக்களுக்காக ஜெபிக்கும் போது, நேற்று இரவு நம்ம பங்குல ஒன்று நடந்துச்சு. பூசையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மாவை என்று அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, தீய ஆவி அவர்களை பீடித்திருப்பதை கண்டேன். பாடுபட்ட சுருவத்தை எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்தோடனே அந்த அம்மா அதை தூக்கிட்டு கீழே விழுந்துச்சு. அப்படியே தூக்கி போட்டு மறுபடியும் கொண்டு வந்தோம். ஒரு 5 நிமிடம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்ல 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 அந்த அம்மா தலையில் தலை வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா, ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, தீ ஆவியை வெளியே போன்னு சத்தம் போட்டு கத்துன உடனே அந்த அம்மா எந்திரிச்சாங்க. ஆனால் நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. எனக்கு அந்த வலி இந்த கழுத்துல இருந்து அப்படியே வலி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் மறுபடியும் ஜெபமாலையும் பாடுபட்ட சுருவத்தை வச்சுட்டு ஒரு ஜெபமாலை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வலி போனது. சாத்தான் பீடித்திருக்கிறவர்களையும் தாங்குவான், அவருக்கு எதிராக செயல்படுகிறவனையும் விடமாட்டான் அந்த வல்லமையோட. ஆக ஆண்டவரை தேடி வாங்க. ஆண்டவர் நம்மளை பிடித்திருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்குவார், விடுதலை அளிப்பார். அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கடந்த வாரம் கண்டுபிடிச்சோம். இந்த வாரம் இந்த தண்ணீர். அப்ப அந்த இஸ்ரவேல் மக்கள் குறைகளை சொல்லாமல் நிறைவான ஆண்டவர் மீது, உங்களுக்கு எவ்வளவு குறை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருங்கள். அவர் உங்கள் தாகம் தீர்ப்பார், உங்கள் பசி போக்குவார். எந்த கடவுள் கொடுத்திருக்காரு பாலைவனத்தில் கறி சாப்பாடு? எந்த கடவுள் கொடுத்திருக்காரு? யாவே இறைவன். காலையில மன்னா கொடுத்தாரு, மாலை நேரத்தில் காடைகள் வந்து விழச் செய்தார். மக்கள் காடைகளை பிடிச்சு சமைச்சு மாமிசம் சாப்பிட்டாங்க. தண்ணீர் பாலைவனத்தில் பாறையை அடினாரு, அப்படியே பயங்கரமா வந்துச்சு. அந்த இடத்துல போய் நான் தண்ணி குடிச்சிருக்கிறேன். இன்னும் அந்த இடத்துல ஊற்று இருக்கிறது. நெபோ மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று தெரியும். அதற்கு நான் மக்களை அழைச்சிட்டு போயிருக்கேன் ஒரு முறை, பல முறை. அதில் போகிறது ரொம்ப கஷ்டம் பெரியவங்களா நடக்கிறதுக்கு, அந்த பாறை அடித்த இடத்துல இருந்து. அப்ப இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது? நம்பிக்கையோடு இருந்தால்தான் அந்த ஆண்டவரிடம் பருக முடியும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 27வது வசனத்துல, தாகமாக இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் மீது நம்பிக்கை கொண்டு என்னிடம் பருகுங்கள், உங்கள் இதயத்திலே ஜீவ ஊற்று ஆனது பீரிட்டு கொண்டு வரும். அவர் தான் அந்த ஜீவ ஊற்று. அவர் வந்துருவார் உங்களுக்குள்ள. அதை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நற்செய்திக்கு வாங்க. நற்செய்தியில் என்ன படித்தோம்? சமாரிய பெண்ணுடைய நிகழ்வு. இன்னையிலிருந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஈஸ்டர் வரைக்கும் நமக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து தான் வரும் எல்லா வாசகங்களும், நற்செய்தி வாசகங்கள். 3வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஈஸ்டர் வரைக்கும் நமக்கு வரப்போகிற நற்செய்தி எல்லாம் யோவான் நற்செய்தி. அது இன்னைக்கு தொடங்கிருச்சு. இதில் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒன்றை நான் கேட்கறதுக்கு தெரிஞ்சதை மட்டும் பதில் சொல்லுங்க, தெரியாத ஒன்றை
இந்த சமாரிய பெண்ணை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த சமாரிய பெண் யாரு? ஒரு சமாரிய பெண். சமாரிய பெண்ணா சமாரிய பெண் தான், ஒரு யூத பெண் இல்லை. சமாரியர்கள் என்பவர்கள் யூதர்களும் ஒரு கலப்பினத்தவர்கள், யூதர் அல்லாதவர்களும் திருமணமாகி வந்தவர்கள். ஏறக்குறைய 700வது ஆண்டில் அசீரியர்கள் எருசலேமை ஆக்கிரமித்தார்கள். அசீரியர்கள் படை செஞ்சு இந்த வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் யூதாவும் இஸ்ராயலும் தோற்று போய் அடிமைகளாக வந்தாங்க. அப்படி அடிமைகளாக வரும்போது 5 அரசர்கள் இஸ்ராயலினுடைய பகுதிகளை ஆக்கிரமித்தார்கள். 5 அரசர்கள் இஸ்ராயலுடைய பகுதிகளை ஆக்கிரமித்தார்கள். அவங்கெல்லாம் புறவினத்தார். அந்த அரசர்கள் வரும்போது என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாங்க? அவங்க பிள்ளைக்குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவங்க மக்களை எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ஆக்கிரமிச்சதுனால அவங்க ஏறக்குறைய 100 வருஷம் அப்படி இருக்கிறாங்க. அப்போ பொண்ணு கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணுறது, பொண்ணு எடுக்கிறதெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆயிட்டாங்க. யூதர்களாக இருந்தவர்கள் அசீரியர்களை, பபிலோனியர்களை, அந்த பக்கத்தில் இருந்த அந்த புறவினத்து மக்களோடு திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு குழந்தைகளை, சமாரிய பகுதியில் இருந்தவர்களை சும்மா சமாரியர்கள் அப்படின்னா, சமாரியன் அப்படின்னா ஒரு யூதனுக்கு தீண்டத்தகாதவன், கீழ் ஜாதிக்காரன், தீட்டுப்பட்டவன், ஒரிஜினல் இல்லை, சுத்தமானவன் இல்லை. நம்ம கேட்போம்ல, இது பொம்ரேனியன் ஒரிஜினலா இல்லை கலப்பா அப்படி நினைக்கிற மாதிரி. அப்படி ஒரு சொன்னதுனால அவர்களை யூதர்கள் மதிக்கவே மாட்டாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு பெண் வர்றா. அந்த பின்னணியில தான் அவள் என்ன பண்றா, இயேசுகிட்ட, நீ ஒரு ஆண் ஆயிற்று, நீர் ஒரு யூதன் ஆயிற்று, இங்க கேணி இல்லை, ஆழமா இருக்குது, கையில வாளி இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எப்படி எனக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்ற? முதல்ல நீ ஒரு யூதன், என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? நான் சமாரிய பெண் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த பின்னணி எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இறை வார்த்தை சொல்றேன். முதல்ல இந்த நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு 12 மணிக்கு அங்க ஏன் உட்கார்றாரு? வெயில் நேரம். அவங்க அப்படியே போயிருக்கணும். போகும்போது சீடர்கள் மதிய சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, கேணிக்கு பக்கத்துல வெயில் அடிச்சா கூட தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குமேனு உட்கார்ந்துருக்கலாம் இயேசு. ஆனா அப்படி போய் குளிர்ச்சிக்காண்டி போனாரா? சுகம் தேடி போனவரா இயேசு? ஒரு பாவியை தேடி போனவர், அல்லது தங்களை பாவிகள், கலப்பினத்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்ன சமாரியர்களோடு 2 நாள் தங்கி நீங்களும் ஆண்டவருடைய மக்கள் என்று அவர்களுக்கு விடுதலை அளிக்க போனவர். அங்க போய் உட்கார்ந்திருக்காரு. ஒரு பாவி என்று நினைத்து கொண்டிருந்த, தன்னை தவறாக நினைத்து கொண்டிருந்த அந்த பெண் கடவுளுடைய பார்வையில் பாவியே இல்லை என்பதை அவளுக்கு சொல்லி அவளையே இறைவாக்கினராக்கி ஊர் மக்களை எல்லாம் இயேசுவிடம் கூட்டி கூற வர வைத்து எல்லாரையும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறவளாக மாற்றுகிறாள். ஒரு பெண் எவ்வளவு சக்தி மிக்கவள் பாருங்க. விவிலியத்தில் நாம் பாராட்டுறது அப்போஸ்தலர்களை விட மகதலா மரியா, இந்த சமாரிய பெண், அந்த ஊரே மனமாறுறதுக்கு காரணமா இருந்தாங்க. எந்த நற்செய்தியிலையாவது எந்த சீடர்களாவது போய் ஒரு ஊரை மனமாத்திருக்காங்களா? ஆனா இந்த பெண், அதுபோல பெரும் பாவியாக இருந்த மகதலா மரியா இயேசுவின் கல்லறை வரை, இயேசு உயிர்ப்பு வரை, இயேசு உயிர்த்த இயேசுவை பார்க்கிற அளவிற்கு புனிதையாக மாறுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்த இயேசு என்ன கேட்கிறார் அந்த பிள்ளைகிட்ட? அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. யார் தண்ணி கேட்பா? தாகமா இருக்கிறவங்க தான் தண்ணி கேட்பாங்க. இயேசுவுக்கு என்ன தாகம் இருந்தது? தண்ணி வேணும்னா வாங்கி குடிச்சிருக்கணும். அவர் குடிச்சாரு. அடுத்தது அந்த பேச்சை மாத்திட்டாரு. இவர் விண்ணகம் சார்ந்து பேசுகிறார், அங்கே அந்த பெண் மண்ணகம் சார்ந்த பேச்சாக இருக்கிறது. அவர் சாதாரண நிலையில் அந்த பெண் பேசுகிறாள், இவள் இறை நிலையில ஒரு இறையாட்சியை, ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை இயேசு தொடங்கிட்டார். அந்த பெண்ணுகிட்ட போய் பேச்சு கொடுக்கணும்ல. நம்ம ஆளுங்க பேச்சு கொடுப்பாங்களா வீட்டுக்கு வந்துட்டு, என்ன எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப ஆர்வம், ஏர்ந்து இது கேட்க வந்தியான்னு தெரியும். அவன் இப்படி ஒரு பீடில் போடுறான்னா என்ன அர்த்தம்? ஏதோ கேட்க போறான்னு அர்த்தம். உங்களை மாதிரி உண்டா? நீங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்களா? உங்களை மாதிரி யார் இருக்கிறா இப்பெல்லாம்? உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னமோ கேட்க போறான்னு சுதாரிச்சுக்கணும். நீங்க மயங்கிட்டீன்னு வச்சுங்க, கொடுக்குற மாதிரி ஆயிரும். இப்படிதான் ஆரம்பிப்பாங்க பீடில் போட்டு. அது மாதிரி இயேசுவும் ஒரு பீடில் போடுறாரு. அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஏ நீ ஒரு ஆம்பளை யூதன், நான் ஒரு சமாரிய பெண், என்ற தண்ணி கேட்கலாமா?
உடனே அடுத்த பேச்ச மாத்துறாரு. அவருடைய நிலையில என்ன மேல போயிடுறாரு. என்ன சொல்றாரு? கடவுள் அருளுகின்ற கொடை எது என்று உனக்கு தெரிந்திருந்தால், உன்னிடம் தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று உனக்கு புரிந்திருந்தால், நீயே அவரிடம் தண்ணீர் கேட்டிருப்பார், அவரும் உனக்கு தாகமே எடுக்காத தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த பிள்ளைக்கு மதியம் 12 மணி, தலை சுத்தி இருக்காது, தாகமே எடுக்காத தண்ணியா? கடவுளுடைய கொடையா? கேட்கிறது யாரு? நீ ஒரு யூதன் தானே. இப்படித்தான் அந்த அம்மா குழம்பி போயிருந்திருப்பாங்க. அப்படி குழம்புன நிலையில இந்த அம்மா என்ன சொல்றாங்க? சாதாரண நிலையில, ஐயா இது எங்க தந்தை யாக்கோப்பு வெட்டின கேணியா, இது பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குது. ஏன் ஆழம் தெரியும்? 12 மணிக்கு மட்டும்தான் கேணியுடைய ஆழம் தெரியும். நேர சூரியன் இருக்கிறதுனால ஆழம் வரைக்கும் தெரியும். மற்ற நேரத்தில் இருட்டா தெரியும். தெளிவாக தெரிகிறது. ஜீவனுள்ள நீர் இயேசு வந்துட்டாரு, அவர்தான் ஜீவனுள்ள நீர். அதை தெளிவா தெரிகிறதுக்காக 12 மணிக்கு வர்றாரு. இருளில் இருக்கிற ஒரு பெண்ணை அழைத்து ஒளியான நேரத்திலே ஜீவ ஊற்றை காட்டி, இந்த தண்ணீர் தான் உனக்கு வாழ்வு, என்னை தேடு, உன் வாழ்க்கையில நீ இனிமேலுக்கு தாகத்தோட தண்ணி துமக்க நெதம் போக வேண்டியதில்லை. அப்ப கடவுள் ஒன்னொன்னா சொல்ல வர்றாரு, விளங்க வைக்கிறார் பாருங்க. அப்ப அந்த பெண் என்ன கேட்கிறா? உங்கள்ட்ட வாளியே இல்லையா, நீங்க எப்படி தண்ணி இறப்பீங்க? அதுக்கு பதில் சொன்னாரா இயேசு? நீ யூதன் என்கிட்ட கேட்கலாமான்னு பதில் சொல்லல. இந்த அம்மா தாகமில்லாத, தாகமே எடுக்காத தண்ணியை தருவேன்னு, அப்ப அந்த தண்ணீரை எனக்கு கொடும், அந்த தண்ணி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் தான் தண்ணி எடுக்க வர வேண்டியதில்லை, தான் தாகமே எடுக்காத, அப்போ தண்ணி தேவையில்லை, நான் இப்படி அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பாணியிலேயே பேசுது. அது பாட்டுக்கு பேசுது, இவர் பாட்டுக்கு பேசுறாரு. அடுத்தது பாருங்க, அடுத்த நிலைக்கு எப்படி வர்றாரு? அப்பதான் வர்றாரு. அப்ப ஆண்டவருக்குள்ள நீங்க வர்றீங்க, ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரோட உரையாடுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திட்டு பாயிண்ட்டுக்கு வருவாரு ஆண்டவர். போய் உன் கணவனை கூட்டிகிட்டு வா, போய் உன் வீட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு வா. உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது? என்ன தண்ணி கேட்டாரு, இப்ப போய் வீட்டுக்காரனை கூட்டிட்டு வர்றாங்கிறாரு. அப்பதான் இந்த அம்மா வீட்டுக்காரனை கூட்டிட்டு வானோடனே என் பிரச்சனையை இந்த ஆளு கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. நீர் இறைவாக்கினர் என நான் கண்டு கொண்டேன், எனக்கு வீட்டுக்காரன் இல்லையே. அப்ப விட்டுட்டாரா கடவுள்? அதுதான் வீட்டுக்காரன் இல்லைங்குது இல்ல, தனிப்பட்ட விஷயமெல்லாம் பேசக்கூடாது இல்ல அப்படின்னு சொன்னாங்களா? உடனே சொல்றாரு, ஆமா நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான். ஏற்கனவே உனக்கு 5 வீட்டுக்காரன் இருந்தேன், இப்போ உன்னோட இருக்கிறவன் உன் வீட்டுக்காரன் இல்ல. இந்த அம்மாவுக்கு கடை கடத்து போச்சு. அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடி போய், நான் சொல்லாததெல்லாம் தெரிந்தவர், என் வாழ்க்கையை முள்ளாக அறிந்தவர், நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் அம்புட்டையும் என் மண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் எடுத்து விடுறாரு, வாங்க அவரை போய் பார்ப்போம்னு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க. இதுதான் நம்ம சாதாரணமா அந்த பெண்ணை என்ன நினைச்சுக்கிறோம்? அவள் அமைதி தேடி, அதெல்லாம் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். நம்ம விவிலியம் கொடுக்கிற அர்த்தத்தை நான் சொல்ல போறேன். அந்த பெண்ணு ஒரு பெண் பல ஆண்களை தேடுறான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு நிறைவு இல்லை, அவள் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கல. யார் வழியாக எனக்கு நிறைய அன்பு கிடைக்கும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் தெரியறானா காசுன்னு என்ன அர்த்தம்? சேர்த்த சொத்துல அவனுக்கு நிறைவு தெரியல, நிம்மதி வரல. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு தருவேன். நீ எவ்வளவு சேர்த்தாலும் நிம்மதியா இருக்க போறதில்ல, எவ்வளவு படிச்சாலும் நிம்மதியா இருக்க போறதில்ல, எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் நிம்மதி வர போறதில்ல. காரணம், இந்த உலகத்துல நிம்மதி இல்லை. நிம்மதி அவரே. நான் தரும் அமைதி உனக்கு போதும், நான் தரும் அருள் உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அப்ப இந்த பெண்ணு 5 ஆண்களை தேடியவள் 6வது ஆணோட இருந்துகிட்டு இருக்கா, நிம்மதி இல்லை. ஆண்டவர், நீ இந்த உலகத்துல இப்படி இன்னும் 10 பேரை தேடினாலும் உனக்கு நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை. நீ தேட வேண்டியது ஆண்டவர், தேட வேண்டியது ஒன்றே, தேட வேண்டியது ஒன்றே, தேவையானது ஒன்றே. நீ மீட்படைய, வாழ்வடைய, உன் குடும்பத்தில் அமைதி வர, உன் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சுகம் ஏற்பட, நோய் தீர, எல்லாம் தீர உனக்கு தேவையானது ஒன்றே. அந்த ஒன்றை தேடும்படி சொல்லிட்டார். அதனாலதான் ஓடுனாங்க அந்த சமாரியர்கள்லாம் வந்து 2 நாள்
எங்களோடு தங்கும். இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் தேவையானது ஒன்றே, அது இயேசுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த இயேசுவே எங்களோடு தங்கும். அந்த எம்மாவு சீடர்களைப் போல எங்களோடு தங்கும். மாலை நேரமாயிற்று, இருளில் இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், எங்களோடு தங்கும். இதுக்கு போயிடலாம். உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியது என்னன்னா, இந்த 5 கணவர்கள் என்பவர்கள் யார்? விவிலியத்தின் பின்னணியில் அதை மட்டும் பார்ப்போம். 2 அரசர்கள் 17வது அதிகாரம் 24வது வசனம். நான் சொன்னேன்ல, 7வது நூற்றாண்டு, இயேசு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் அசீரியர்கள் இஸ்ராயலை, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்தார்கள், பபிலோனியர்கள் ஆக்கிரமித்தார்கள். அந்த நேரத்தில் 5 அரசர்கள் தங்களுடைய மக்களோடு வந்து இந்த நாட்டை குடியமர்த்தினார்கள். அசீரியர்கள், பபிலோனியர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்றேன். அந்த 5 அரசர்களும் 5 கடவுள்களையும் கொண்டு வந்தாங்க இங்க. அந்த 5 கடவுள்களும் அங்கு வந்தார்கள். அப்ப அந்த அரசர்களை, அந்த அரசருடைய மக்களை திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகள் இங்க இஸ்ராயலுடைய அரசர் கடவுள் யார்? யாவே கடவுள். அப்ப சமாரியாவில் அவர்கள், நாங்கள் கடவுளை சமாரியாவில் எந்த மலையில தேடுறோம் சொன்னாங்க? எருசலேமில் யூதர்கள். சமாரியாவில் என்ன மலை? போய் இன்னைக்கு படிச்ச நற்செய்தியை படிச்சு பாருங்க. சமாரியர்கள் நாங்கள், ஒரே மலையெல்லாம் கிடையாது. போய் படிச்சு பார்க்கணும், அந்த மலை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் தேடுவீங்க. அப்ப அவங்க சமாரியாவில் இருக்கிற ஒரு மலையிலே தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் யூத கடவுளுக்கு. அதே நேரத்தில் அசீரியர்கள், பபிலோனியர்கள் வந்தவர்கள், அவர்களும் அவர்களுக்கான கோயில்களை கட்டினார்கள். அப்பதான் கடவுள் சொல்றது புரியுது. இந்த வசனத்தை படிச்சு பார்ப்போம். 2 அரசர்கள் 17:24 படிங்க. பாருங்களேன், அந்த 5 பேர் சொல்றான் பாருங்க. பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும். இந்த 5 இடங்களில் இருந்து 5 தெய்வங்களை வந்து குடியமர்த்தி சமாரியாவில் குடியமர்த்தி சமாரியர்களோடு கலக்க செய்தான். தொடர்ந்து படிங்க. அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர். இப்பதான் அந்த 5 அரசர்கள் ஒரு கடவுளை விட்டுட்டு, உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு, யாவே இறைவனை விட்டுட்டு, உங்கள் மூதாதையர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த யாவே தேவனை விட்டுவிட்டு, நீங்கள் அசிரியாவிலும் பாபிலோனிலிருந்து வந்த 5 தெய்வங்களின் பின்னால் போய்கொண்டிருக்கிற பாவிகள், விபச்சாரிகள், விபச்சாரர்கள் என்பதைத்தான் அங்கே சமாரிய பெண்ட சொல்றாரு. ஏற்கனவே உனக்கு 5 கணவன் இருந்தான், இப்ப நீ இன்னொரு தெய்வம் வருமானு தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனா உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு, அந்த உண்மையான தெய்வம் நான் தான், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இவ்வளவு மோசமாக நீ இருந்தாலும் உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன், உன்னை நான் விடமாட்டேன், உன் வாழ்வு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். அதுதான் நடக்குது. அவள் மனமாறுகிறாள். சமாரியர்கள் எல்லாரும் மனமாறி அவர் மீது விசுவாசம் கொண்டார்கள். 2 நாள் அவரும் மகிழ்ச்சியோடு அவர்களோடு தங்கினார். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதனுடைய உண்மையான விளக்கம் இதுதான். ஆக நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது, எபேசியர் 5:18-17 படிக்கிறேன். அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்க ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்விற்கு வழிகோணும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். தவக்காலத்தில் தீய ஆவிகள், இந்த ஸ்பிரிட்னு தான் சொல்றாங்க. குடிக்கிற போதைக்கு ஸ்பிரிட்டுங்கிறாங்க. ஆல்கஹால் இஸ் எ ஸ்பிரிட். அதை ஆவியில் வச்சீங்கன்னா அது ஆவி ஆயிரும். சும்மா திறந்து வச்சீங்கன்னா மது ஆவி ஆயிரும். அதுல இருக்கிற போதை வஸ்து ஆல்கஹால் ஆவி ஆயிரும். அந்த ஆவி உனக்கு வேண்டாம், தூய ஆவி உனக்கு போதும். தீய ஆவி என்ற குடிபோதைக்கு நீ ஆளானால் தாறுமாறாக வாழ்ந்து உன் குடும்பம், உன்னுடைய சந்ததியை நீ இழந்து போவாய். ஆக திரும்பி வாங்க. 19வது அதிகாரம். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், வெட்டி பேச்சு பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. உங்க பேச்சு எப்படி இருக்கணுமா? உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், சங்கீதங்கள் வரட்டும், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைபாடி ஆண்டவரை போற்றுங்கள். பெஸ்கி சாருக்கு தான் இது முழுசும். அவர் ஆண்டவரை பத்தி பாடிக்கிட்டே இருக்காரு. 20வது வசனத்தை பாருங்க.
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். எரேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் என் மக்கள் என்ன செஞ்சாங்களா? 2 தீமைகள் செய்தார்கள் என்று கடவுள் சொல்கிறார். என் மக்கள் 2 தீமைகள் செய்தார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. எரேமியா 2:13. என் மக்கள் 2 தீமைகளை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும், இருங்க கவனிங்க, நான் சொல்றேன். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை மறந்துட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. பொங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீரோடையில போய் அள்ளி குடிக்கிறதா? அடுத்தது எதை தேர்ந்து கொண்டார்கள்? உடைந்த குட்டைகளாய், சின்ன அப்படியே கொஞ்சோண்டு வத்தி தண்ணி நிக்கும்ல, கீழே சகதியும் சேருமா, அதை போய் குடிச்சா பண்ணின்னு தானே அர்த்தம். என் மக்கள் பொங்கி வழிகின்ற நீரோடையாகிய என்னை புறக்கணித்து விட்டு உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். மழை பெய்யும் போது அதுல கொஞ்சம் தண்ணி இருந்தா அதை குடிச்சுக்கலான்னு நினைச்சானே ஒழிய, நான் பொங்கி வழிகின்ற நீர் ஊற்று என்னை தேர்ந்து கொண்டால் அவன் எப்பொழுதும் தாகமில்லாமல் இருக்கலாம் என்பதை அறியாமல் போய்விட்டார்கள். இதுதான் ஆண்டவரை புறக்கணித்ததும், ஆண்டவருடைய இடத்திலே பணம், பதவி, பட்டம், குடும்பம், சுகம், உடல் சுகம், இப்படி இந்த உலகம்தான் எல்லாம் என்று உலகத்தை தேர்ந்து கொண்டதும் தான். கடவுள் வேண்டாம், உலகம் போதும். பாட்டு பாடினாங்கல்ல, காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் மடா. 50 பேரும் இப்படித்தான் வாழ்றோம். நம்ம எல்லாம் மனமாறணும். நன்றி. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.